பெரிய விஷயங்களை விட சிறிய விஷயங்கள் தாங்க வாழ்க்கையில் அதிகமாக நம்மளை கஷ்டப்படுத்துது. நீங்கள் மலை மேலே உட்கார நினச்சா உட்காரலாம், ஆனால் ஊசியோட நுனியில் உட்கார நினச்சா உட்கார முடியாதுங்க. கடந்து போங்க, சில விஷயங்களை கண்டுக்காமல் போங்க, அவ்வளோதாங்க வாழ்க்கை. மாறுறது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தாங்க இருக்கும், நடுவில் நிறைய குழப்பமாகவும் இருக்குங்க, லாஸ்ட்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயமே பொறுமை தாங்க. ஒருத்தவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா யாரையுமே குறை சொல்ல தோணாதுங்க உங்களுக்கு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க 2 வழி தாங்க. அன்பாக இருங்க, அப்புறம் அன்பானவங்க கூட இருங்க. இறைவன் யாருக்கு எதை கொடுத்துருக்கான்னு நமக்கு தெரியாதுங்க, அந்த கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆயுளோட பெருமை ஆண்டுகளில் இல்லைங்க, வாழ்கிற முறையில் தாங்க இருக்குது. தனக்கு மட்டும்தான் கஷ்டம், தனக்கு மட்டும்தான் காயம் அப்படின்னு ஃபஸ்ட்டு புலம்பாதீங்க. புலம்புறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கஷ்டத்துங்களை சுமந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டுருக்கு. முடிவே தெரியாத நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தவங்க செய்கிற செயலை பாராட்டு முன் வராத இந்த நாக்கு அதே அவர் செய்யும் தவறுகளையும் குறைகளையும் கூற முன்னாடி வருது. கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லைங்க, கஷ்டப்படுத்துகிறவங்களும் நிரந்தரம் இல்லைங்க. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினச்சி ஃபஸ்ட்டு கலங்காதீங்க, இதுவும் கடந்து போகும், அவ்வளோதாங்க. வேண்டாங்கிற இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளில வாங்க, இல்லைன்னா முதல்ல அவமதிப்பாங்க, அடுத்து வெறுப்பாங்க, அடுத்து உங்களையே தவறானவன் தவறானவள் என்று பட்டமே சூட்டிடுவாங்கங்க. ஒன்றை இழக்காமல் ஒன்று பெறுவதற்கு சாத்தியமே இல்லைங்க. உள்ளே வாங்க மூச்சு காற்று கூட மீண்டும் வெளியே விட்டாதான் உயிர் வாழ முடியும். உண்மை இருக்கும் இடத்துல தான் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கிற இடத்துல தான் நல்ல நடத்தை இருக்கும், அதிக அன்பு இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி.